வணக்கம் மகளே, இந்த மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறது தனல் படத்தோடைய ரிவ்யூ. தனல் டைரக்டர் ரவீந்திர மாதவாவுடைய இயக்கத்துல அதர்வா, லாவண்யா திரிபாதி, அஸ்வின், போஸ் வெங்கட் மற்றும் பலர் நடிச்சு ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய இந்த ஒரு திரைப்படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு டீசென்ட் சர்வைவல் த்ரில்லராக தான் வந்திருக்கு. நம்ம ரீசெண்டாக பார்த்துருக்கக்கூடிய மாநகரம், கைவி போன்ற படங்கள் ஒன் நைட் சர்வைவல் த்ரில்லர் எந்த அளவுக்கு அழகா ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு கதைக்களத்தை நமக்கு டிஃப்ரெண்ட்டான வேல நமக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோடைய கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோடைய ஆரம்பத்தில் ஒரு பேங்கை கொள்ளையடிக்கிற ஒரு கேங் போலீஸ் என்கவுண்டர் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த என்கவுண்டர் பண்ண போலீஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு கேங்கால கொலை செய்யப்படுறாங்க. கொலை செய்யப்பட்டது முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய பிளேஸ்க்கு ஒரு சிலர் ரீபோஸ்ட் ஆகுறாங்க. ஒரு யங் டீம் ரீபோஸ்ட் ஆகுறாங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்காம கொஞ்சம் ஒர்க் போயிட்டு இருந்தது. அட் த சேம் டைம் ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்லம் ஏரியாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கேங் டனல்ல ஒரு மர்மமான விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த அப்பாயின்மெண்ட் வாங்க வந்த அந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு 6 பேர் இருக்காங்க இல்லையா? ஸோ அவங்கள நைட் ரோந்துக்கு அனுப்புறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு மர்மமான விஷயங்கள் இந்த ஏரியால நடக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அங்கிருந்து எப்படி வெளியே வந்தாங்க, அதுக்குள்ள என்னென்ன பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு, அந்த கேங் அப்படி என்னதான் உள்ள பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது தான் படத்தோடைய மீதி கதை. இதை இயக்குனர் யோசிச்ச விதமும் பிரசன்ட் பண்ண விதமும் ரொம்பவே நல்லா இருக்கு. பட் பிளாட்ல மட்டும் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணியிருந்தது. பிகாஸ் இது ஒன் நைட் சர்வைவல் த்ரில்லரா இருந்தாலுமே இதுக்குள்ள ரிவெஞ்ச் ட்ராமாவும் இருக்கு. அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணியிருந்தது. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது அதர்வா அவர்கள் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. உங்களுக்கு அவருடைய 100 படம் பிடிக்குது அப்படின்னா கண்டிப்பா இந்த படமும் உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த படத்தில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபர்ஸ்டா ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா அதர்வா அந்த கேங்கு கொள்ளடிக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதர்வாவுடைய பேக் ஸ்டோரி, அவர் யாரு, அவர் என்ன, எந்த மாதிரியான ஒரு ஃபேமிலிலேருந்து வராரு, அவருடைய ஃபேமிலி, அவருடைய லவ் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. காட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஒன்ஸ் அந்த இடத்துக்கு போறாங்க மொத்தம் 6 பேருமே. அந்த இடத்துல தான் கதை சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஒரு சாலிடான இன்டர்வல் பிரேக் கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா செகண்ட் ஹாஃப்குள்ளாக கதை நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வேற மாதிரி ஒரு ஆங்கிளில் வேற மாதிரியான ஒரு ஒரு பிளாட்ல இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போய் கடைசியில முடிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்தது. முக்கியமா இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அதர்வாவுடைய பேர் என்ன அப்படின்றத கடைசி வரைக்கும் நமக்கு சொல்லவே மாட்டாங்க. ஸோ அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஹீரோவுடைய பேர் கடைசி வரைக்கும் சொல்லாம ஒரு கதையை கொண்டு போறது அப்படின்றது ஒரு சேலஞ்சிங்கான பாயிண்ட். அதை ரொம்பவே அழகா சொல்லியிருந்தாங்க. அண்ட் ஆல்சோ அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷனும் இந்த படத்துல கொடுத்துருக்காங்க. ஹீரோ வர்சஸ் வில்லன் அப்படின்றத விட ஹீரோ வர்சஸ் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கலைக்களத்துல தான் இந்த படத்துல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஜஸ்டின் பிரபாகரனுடைய மியூசிக் ஒரு சில இடங்கள்ல பயங்கரமா இருந்தாலுமே ஒரு சில இடங்கள்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி பர்சனலான ஒரு தாட் எனக்கு தோணியிருந்தது. அண்ட் படத்தோடைய மைனஸ் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பிளாட்ல இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா ப்ளே பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலா தோணுன விஷயம். ஸோ மக்களே, நீங்க இந்த வீக்கெண்ட் ஒரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் பார்க்க விரும்புறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படம் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நீங்க ஒருவேளை இந்த படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் மூவி ஸ்டுடியோ ஃபிலிம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திப்போம்.